வணக்கம். இன்னைக்கு இந்த வீக்கோடைய அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறத கோல்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டர் மணி சேனல் எங்களுடைய இன்டர்வியூ விலாகை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. பர்சனலாக கால் பண்ணி பேசியிருந்தீங்க, வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க, டெலிகிராம் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிகள். ஏன்னா வாழ்த்துறதுக்குன்னு ஒரு மனசு கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? இந்த வாழ்த்தை வாங்கி கொடுத்த அதாவது விமல் ப்ரோ, சாரி திரு இல்லை, ஏன்னா அவரை நம்ம அப்படியே பார்த்து பழகிட்டோம். ஸோ விமல் ப்ரோ அவருக்கு வந்து பெரிய நன்றிகள். ஏன்னா ஒருத்தரை வந்து தூக்கி விடுறது அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணிட மாட்டாங்க. கை கொடுத்து தூக்குறதுங்கிறது எல்லாருமே செஞ்சிட மாட்டாங்க. அந்த மனசு அவருக்கு இருக்குது. அந்த மனசு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து இன்னும் அவர் வந்து ஒரு பெரிய லெவலை கொண்டு போய் கடவுளை அவரை பெரிய ஒரு சிம்மாசனத்தில் உட்கார வைப்பாருங்கிறது சந்தேகமே கிடையாது. ஓகே, இப்போ வாழ்த்துக்கள் மலைகள் பொழிந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து இந்த கோல்டுடைய நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கோல்டு வந்து நம்ம ஒரு அதாவது ஒயிட் ஸ்க்ரீனில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். எந்த ஒரு ட்ரெண்ட் லைன் அது எதுவுமே கிடையாது. பிளாங்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு எந்த விஷயத்தையுமே ஒரு பிளாங்காக நம்ம பார்க்கணும். அதுதான் என்னுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓப்பன் மைண்டாக பார்த்தா தான் அது என்ன அடுத்தது நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளால் அனலைசிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து கோல்டு வந்து நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ப்ரீவியஸ் வீக் நம்ம அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்துச்சு, அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இல்லை அப்படி நான் பார்க்கல சார், லாஸ்ட் வீக்கு ப்ரீவியஸ் வீக்கில் நான் பார்க்கல அப்படிங்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து நம்ம லிங்க் ப்ரீவியஸாக அனலைசிஸ் பண்ணதை நம்ம ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனுக்கு வேண்டி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ணுறோம், அது எந்த மாதிரி வந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கலாங்கிறது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் நம்ம அனலைசிஸ் பண்ணதை போவோம். இப்போ இதுதான் நம்ம லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த ஜோனுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகெயின் வந்து கோல்டு பை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஜோன் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அது அப்புறம் இதுக்கு மேலே அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு லாங் டேர்ம் பை ஆகிற கூட வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனை நான் அந்த டெம்பரவரி ட்ரெண்ட் லைன் பற்றியும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டெம்பரவரி ட்ரெண்ட் லைனுக்கு இந்த ஆக்சுவலாக இது வந்து குட் ஃப்ரைடே வந்த கேண்டில், இந்த சின்ன கேண்டில் ட்ரேட் நடக்கலை பெருசாக. ஸோ இங்கிருந்து கூட செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் அப்படி பிரேக் ஆனாலும் இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறது வரைக்கும் செல் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஜோன்லேருந்து செல் ஆகும்னு சொன்னேன். ஸோ கிட்டத்தட்ட இப்போது அந்த இடத்துல இருந்து செல் ஆகிட்டான். சரிங்களா? இதை நம்ம ட்ரேட் எடுத்துருக்க முடியுமா அப்படின்னா, இந்த ஜோனை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுட்டு, இந்த ட்ரெண்ட் லைன்லாம் ட்ரா பண்ணி வச்சுட்டு இந்த ஜோனில் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இதை நம்ம 4 ஹவர்ஸில் நீங்கள் பார்க்கணும். 4 ஹவர்ஸில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் மேன். சரிங்களா? ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல்லை எடுத்திருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறோம். இதில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 50% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாட்டி பரவாயில்ல, ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் இந்த ஜோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுருவோம். ரெண்டாவது, இது நம்ம இந்த டெய்லி அனலைசிஸில் பார்த்தீங்க, அதாவது வீக்லி நம்ம ஜஸ்ட் ஒரு போயிட்டு அப்புறம் டெய்லி வருவோம். இப்போ இந்த வீக்லி அனலைசிஸில் பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்குது. இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு லோவில் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். இதை ஜூம் பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்புகிறேன். ஓகே, இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு டாப்பில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு கீழே ஒரு சப்போர்ட் ஜோன். இது எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத டெய்லியில் போய் பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஜோனில் எந்த அளவுக்கு பாருங்கள் கன்சால்டேஷன் ஆகிருக்கான்ட்டு. ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து பெரிய ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு இந்த ஜோனில். ஸோ சேம் இதே இடத்துல மறுபடியும் வந்து கோல்டு வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ எகெயின் வந்து கோல்டு இந்த ஜோனில் இருந்து
மறுபடியும் இந்த ஜோனுக்கு ஃபால் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகி ஹோல்ட் ஆகாத வரைக்கும் எகெயின் கோல்டு செல் ஆகிறதுக்கு தான் சான்சஸ். ஓகேங்களா? இப்போது இதை வந்து நம்ம டெய்லியில் பார்த்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் கோல்டு வந்து நான் நெக்ஸ்ட் என்ன ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் தானே சார், நான் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இந்த ஜோன்லேயே நீங்கள் வந்து செல் எடுக்கலாம். இந்த ஜோன்லேயே நீங்கள் செல் எடுக்கலாம். ஓகேங்களா? ஏன் இது வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பை எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சாதான், க்ளோஸ் வச்சுட்டு கன்சால்டேஷன் ஆனால் மட்டும் பை எடுங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஃபேக்காக கூட நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனாலும் எகெயின் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பை எடுங்க. இந்த இடத்துல நம்ம கேண்டில் ஏதாவது சின்ன டைம் ஃப்ரேமில் கிடைக்கும், அதுக்கப்புறம் பை எடுங்க. செல் எடுக்கிறவங்களா இருந்தால், அதாவது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி செல் எடுக்கிறவங்களா இருந்தால் 1745 3 ரேஞ்சிலே நீங்கள் வந்து செல் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த ஜோனுக்கு மேலே வந்துட்டு எகெயின் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஜோன்லேயும் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எகெயின் டாப் லாஸ் உங்களோடது எது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம 4 ஹவர்ஸில் போயிடுவோம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த ஜோன் 1745 ரேஞ்ச், இதுக்கு மேலே ட்ரேட் ஆனாலும் நீங்கள் இந்த ஜோன் கிட்ட நீங்கள் எகெயின் செல் போகலாம். டாப் லாஸ் வந்து 1765. உங்களுக்கு நீங்கள் இந்த டாப் லாஸ் நகர்த்தி கூட வைக்கலாம். அப்படி நகர்த்தி வச்சிடறேன். சரிங்களா? 1765 ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்னா எகெயின் நீங்கள் வந்து இந்த ஜோனில் நீங்கள் செல் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா, நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஜோனில் செல் எடுக்கலாம். 1710 அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஒரு டேக் ப்ராஃபிட் ஜோனாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ப்ரீவியஸாக நான் சொல்லியிருந்தேன், இந்த கேண்டில் இங்கே மார்க் பண்ணிங்க, இந்த கேண்டிலுடைய லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுன்னா செல் ஆகும்னு சொல்லி, ஸோ இந்த கேண்டில் வரைக்கும் நீங்கள் டேக் ப்ராஃபிட் வைக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக இந்த ஜோன் வரைக்கும் 100% வந்துடுவான். நல்லா நோட் பண்ணிங்க. இந்த கேண்டிலுக்கு மேலே எகெயின் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா கோல்டு வந்து எகெயின் இதே ஜோன் வரைக்கும் வர்றதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்டு வந்து சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா டேக் ப்ராஃபிட் உங்களோட 1813 இருக்கும். இங்கேயே நீங்கள் செல் எடுக்கிறீங்க, இல்லைன்னா இங்கிருந்து செல் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டேக் ப்ராஃபிட் வந்து 1719. அதை பிரேக் அவுட் பண்ணால் 10, அகெயின் வந்து 1677. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் வரதுக்கு அதிகப்படி சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா கோல்டு வந்து ஒரு மிட் ஜோனில் இருக்கான். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டாவது, மினிமம் லாட்ஸ் ரொம்ப ரொம்ப சின்ன லாட்டாக போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து டெலிகிராம் லிங்க் வந்து ஒர்க் ஆகுறதில்லன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் ஜாயின்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது என்ன சம்பவம்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வாட்ஸ்அப் நம்பர், என்னோடய மொபைல் நம்பரை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு டைரெக்டாக நீங்கள் பிங்க் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நம்மளுடைய லிங்க்ஸ் ஃபாலோ பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவது, டெலிகிராம் லிங்க்கில் ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் நோட் வந்து எனக்கு டெலிகிராமாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, உங்கள் பேர், உங்கள் ஊர் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லாமே ஃப்ரீ தான், எந்த ஒரு இந்த ஃபீஸும் கிடையாது. ஃப்ரீயாக நம்ம பண்ணுறோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரேடர்ஸ் வந்து உருவாகணும், சொந்த காலில் வந்து எல்லோரும் நிற்கணும் அப்படிங்கிறது தான். எங்களுடைய பர்சனல் அனலைசிஸ் இல்லாமையும் நீங்கள் பர்சனலாக அனலைசிஸ் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் ஆகணும், நல்ல ப்ராஃபிட் பண்ணணுங்கிறது எங்களுடைய கனவு. ஓகே,
எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.